கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சனி, 2இல் ராகு, 12இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்ற முடியாது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 6இல் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வருகின்ற செவ்வாய்க்கிழமை முதல் 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு மன நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உறவினர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல் ரீதியாக வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 24 வெள்ளி, 25 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 19 ஞாயிறு, 20 திங்கள், 21 செவ்வாய் காலை 10 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நான் குறிப்பிட்ட நேரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிற விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது ஒரு வளமான பலனை தரும். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், 10இல் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். தற்போது குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 19 ஞாயிறு, 20 திங்கள் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். 21 செவ்வாய், 22 புதன், 23 வியாழன் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் என்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பு என பார்க்கின்ற பொழுது கால பைரவரை வழிபாடு செய்வது, மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு.